முதலில் நான் பாருங்க, இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எது? கார்டியோகிராம். இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி கார்டியோகிராம். அடுத்த வினா, மின்தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர். மின்தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர். அடுத்த வினா பாருங்க, நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யாருன்னா டி புஷ்னல். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் டி புஷ்னல். அடுத்த வினா, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. அடுத்த வினா, மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னோட்டத்தின் அலகு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா பாருங்க, விசையின் அலகு என்ன? நியூட்டன். விசையின் அலகு நியூட்டன். அடுத்தது, பெர்னீசியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? விட்டமின் B12. விட்டமின் B12 குறைபாட்டால் பெர்னீசியஸ் அனிமியா ஏற்படுகிறது. அடுத்த வினா, காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா எது? விப்ரியோ காலரா. காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா விப்ரியோ காலரா. அடுத்த வினா, ஃப்ளோரிகல்ச்சர் என்பது பூச்செடி வளர்ப்பு. ஃப்ளோரிகல்ச்சர் என்பது பூச்செடி வளர்ப்பு. அடுத்த வினா, வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு கார்டோகிராஃபி. வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு கார்டோகிராஃபி. அடுத்த வினா, தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மோட்டாலஜி. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மட்டாலஜி. அடுத்தது, குவாண்டம் கொள்கையை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங்க். குவாண்டம் கொள்கையை கூறியவர் மார்க்ஸ் பிளாங்க். அடுத்த வினா, மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்கிமிடிஸ். மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்கிமிடிஸ். அடுத்த வினா, பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீசியம். அடுத்த வினா, தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். ஒரு முக்கியமான வினா, தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். அடுத்தது, ஆஸ்பிரினின் வேதியியல் பெயர் என்ன? அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஆஸ்பிரினின் வேதியியல் பெயர் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். 17வது வினா, சிகப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது காரம். சிகப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது காரம். 18வது வினா, இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். 19வது வினா, சிறுபூட்டும் வாயு என்பது நைட்ரஸ் ஆக்சைடு. சிறுபூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்தது, செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. அடுத்தது, வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. 22வது வினா, தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ். தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ். அடுத்தது, நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். அடுத்த வினா, ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹென்மன். ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹென்மன். அடுத்த வினா, உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. அடுத்தது, தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் 2. தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் 2. அடுத்த வினா, பாராசூட் திறக்கப்படாத நிலையில் வாகனத்தில் இருந்து குதிப்பவரின் முற்று திசை வேகம் எவ்வளோனா மணிக்கு 200 கிலோமீட்டர். அடுத்த ஒரு முக்கியமான வினா, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். அடுத்தது, மலைத்துளிகள் மெதுவாக விழ காரணம் காற்றின் பாகுநிலை விசை. அடுத்தது, ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்னா 746 வாட். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். அடுத்தது, காற்று வழி மகர சேர்க்கை அனிமோஃபிலி. காற்று வழி மகர சேர்க்கை அனிமோஃபிலி. அடுத்த வினா, ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் RH விட்டேக்கர். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் RH விட்டேக்கர். அடுத்த வினா, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை பென்சிலின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை பென்சிலின். இந்த பென்சிலினை கண்டறிந்தவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது, காலையில் பிரகாசமான ஒளியில் மலர்ந்து மாலையில் மூடிக்கொள்ளும் மலர் டேன்லியான். அடுத்தது, ஆப்பிளின் அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ். ஆப்பிளின் அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ். 36வது வினா, எலி கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக்.
எலிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக். அடுத்தது புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தவர் மார்சஸ் மாக்லுகான். புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் மார்சல் மாக்லுகான். அடுத்த வினா, முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் எதுனா பாக்டீரியா. ஒரு முக்கியமான வினா, முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியா. அடுத்த வினா, சிற்றினம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜான் ரே. சிற்றினம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜான் ரே. அடுத்தது பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனதுன்னா கைட்டின். 41வது வினா, செல்லின் எண்டோபிளாச வலையின் பணி புரத உற்பத்திக்கு காரணமாகிறது. அடுத்தது டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் 20 ஆம்ஸ்டாங். டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் 20 ஆம்ஸ்டாங். அடுத்தது நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது ஜிப்ரலின். நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது ஜிப்ரலின். அடுத்த வினா, வாய் நிலையில் உள்ள ஹார்மோன் எதுனா எத்திலின். வாய் நிலையில் உள்ள ஹார்மோன் எத்திலின். அடுத்த வினா, செல் கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்வீடன் மற்றும் ஸ்வான். செல் கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்வீடன் மற்றும் ஸ்வான். அடுத்தது செல்லின் சக்தி நிலையங்கள் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் சக்தி நிலையங்கள் மைட்டோகாண்ட்ரியா. 47வது வினா, எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னா எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ்னல். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ்னல். அடுத்தது வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அளிக்கும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அளிக்கும் பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். அடுத்தது உலகின் வேகமான பாம்பு எதுனா ஆப்பிரிக்காவின் கருப்பு மாம்பா. உலகின் வேகமான பாம்பு ஆப்பிரிக்காவின் கருப்பு மாம்பா. அடுத்தது அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு ராஜனாகும். அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு ராஜனாகும். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம். முதல் வினா பாருங்க. உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது. உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது. சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. இரண்டாவது வினா, வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி. வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி. சரியான விடை ஆப்ஷன் சி அசாடிட்ரான். வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி அசாடிட்ரான். மூன்றாவது வினா, நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது. நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது. சரியான விடை ஆப்ஷன் பி போயோசி குடும்பத்தை சார்ந்தது. நாலாவது வினா, கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும். கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும். சரியான விடை ஆப்ஷன் டி செம்மண் கலந்த வண்டல். ஐந்தாவது வினா, மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வெர்மிகல்ச்சர். மண்புழு வளர்ப்பு வெர்மிகல்ச்சர். ஆறாவது வினா, கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி சுற்றுப்பாதைகளின் விதி. ஏழாவது வினா, வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன. வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன. சரியான விடை ஆப்ஷன் ஏ பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். அதனால தான் வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பயன்படுகிறது. எட்டாவது வினா, இருபுற குவிய கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் யார். இருபுற குவிய கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெஞ்சமின் பிராங்க்லின். இருபுற குவிய கண்ணாடி லென்ஸை உருவாக்கியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். ஒன்பதாவது வினா, வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது. ஒரு முக்கியமான வினா, வெப்பமூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்னிலை எது. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ நிக்ரோம். பத்தாவது வினா, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது. ஒரு முக்கியமான வினா, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரேடியோ கோபால்ட். புற்றுநோய் சிகிச்சைக்கு ரேடியோ கோபால்ட். 11வது வினா, தேநீரில் உள்ள அமிலம் எது. தேநீரில் உள்ள அமிலம் எது. சரியான விடை ஆப்ஷன் ஏ டானிக் அமிலம்.
தேநீரில் உள்ள அமிலம் டானிக் அமிலம். 12வது வினா, கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? ஒரு முக்கியமான வினா. கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் வந்து ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். 13வது வினா, காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோகக் கலவை எது? ஒரு முக்கியமான வினா. காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோகக் கலவை எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பித்தளை. 14வது வினா, அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, ரப்பர். அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது ரப்பர். 15வது வினா, தொழிற்சாலைகளில் புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிரி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பேசிலஸ் சப்டிலிஸ். 16வது வினா, ரைனோ வைரஸினால் ஏற்படும் நோய். ரைனோ வைரஸினால் ஏற்படும் நோய் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தடுமன். 17வது வினா, கனி பழுத்தல் செயலுக்கு காரணமான பைட்டோ ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, எத்திலீன். கனி பழுத்தலுக்கு எத்திலீன். 18வது வினா, உட்கருவற்ற இரத்த செல் எது? உட்கருவற்ற இரத்த செல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, இரத்த சிவப்பணு. உட்கருவற்ற இரத்த செல் இரத்த சிவப்பணு. 19வது வினா, இவற்றில் மிக அதிக நீர் தேவை உடைய பயிர் எது? இவற்றில் மிக அதிக நீர் தேவை உடைய பயிர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நெல். 20வது வினா, எலிசா சோதனை இந்த நோய் கண்டறிய உதவும். சரியான விடை ஆப்ஷன் பி, எய்ட்ஸ். எலிசா சோதனை வந்து எய்ட்ஸ் நோயை கண்டறிய உதவுகிறது. 21வது வினா, புற்றுநோய் பற்றி அறியும் அறிவியல் பிரிவு எது? புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆங்காலஜி. புற்றுநோய் பற்றி அறியும் அறிவியல் பிரிவு வந்து ஆன்காலஜி. 22வது வினா, தாவர செல்களில் காணப்படாத நுண்ணுறுப்பு எது? தாவர செல்களில் காணப்படாத நுண்ணுறுப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் டி, சென்ட்ரோசோம். 23வது வினா, தேனெரும்பில் கார்பனின் சதவீதம். தேனெரும்பில் கார்பனின் சதவீதம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி, 0.1 முதல் 0.2% வரை. 24வது வினா, காற்று என்பது என்ன? காற்று என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, ஒருபடித்தான கலவை. காற்று என்பது ஒருபடித்தான கலவை. 25வது வினா, ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் எது? ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கந்தகம். ஃப்ராஸ் முறையில் சேகரிக்கப்படும் தனிமம் கந்தகம். 26வது வினா, கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது? கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆந்த்ராக்ஸ். கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் வந்து ஆந்த்ராக்ஸ். 27வது வினா, பெர்னோலி தத்துவத்தில் இயங்குவது எது? பெர்னோலி தத்துவத்தில் இயங்குவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, எண்ணெய் தூவி. பெர்னோலி தத்துவத்தில் இயங்குவது எண்ணெய் தூவி. 28வது வினா, மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? ஒரு முக்கியமான வினா. மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரப்பு இழுவிசை. மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. 29வது வினா, நீரில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எடை விகிதம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, 8:1. 30வது வினா, மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஒரு முக்கியமான வினா. மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, CH4. மீத்தேன் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. 31வது வினா, இரத்தத்தின் pH மதிப்பு யாது? இரத்தத்தின் pH மதிப்பு யாது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, 7.3 முதல் 7.5 வரை.
இரத்தத்தின் pH மதிப்பு 7.3 முதல் 7.5 வரை. 32வது வினா பொட்டாசியத்தின் குறியீடு. பொட்டாசியத்தின் குறியீடு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கே. பொட்டாசியத்தின் குறியீடு கே. 33வது வினா சோடியத்தின் குறியீடு. சோடியத்தின் குறியீடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி Na. சோடியத்தின் குறியீடு Na. 34வது வினா தூய தங்கத்தின் காரட் மதிப்பு என்ன? தூய தங்கத்தின் காரட் மதிப்பு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 24 கேரட். தூய தங்கத்தின் கேரட் மதிப்பு வந்து 24 கேரட். 35வது வினா நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது. நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது. சரியான விடை ஆப்ஷன் டி கோபால்ட் எஃகு. நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது கோபால்ட் எஃகு. 36வது வினா நேர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நேர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கோல்ட்ஸ்டீன். நேர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். 37வது வினா இரும்பு துருப்பிடிக்க தேவையானது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஆக்சிஜன் மற்றும் நீர். 38வது வினா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? ஒரு முக்கியமான வினா. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதன். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் வந்து புதன். 39வது வினா பிளிம்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும். பிளிம்சா கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கப்பல். 40வது வினா மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் எது? ஒரு முக்கியமான வினா. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும் தாவரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கீழாநெல்லி. மஞ்சள் காமாலை கீழாநெல்லி. 41வது வினா பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய். பிசிஜி தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காசநோய். பிசிஜி வந்து காசநோய். 42வது வினா ஒரு மைக்ரானின் அளவு. ஒரு மைக்ரானின் அளவு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1/1000 மில்லிமீட்டர். 43வது வினா ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? சரியான விடை ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 44வது வினா வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வினாடிகள். 45வது வினா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மைக்கேல் ஃபாரடே. மின்காந்த தூண்டல் மைக்கேல் ஃபாரடே. 46வது வினா கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை. கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எதிர் சவ்வூடு பரவல். 47வது வினா இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலம் பெயர் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலம் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலம் பெரிகார்டியம். 48வது வினா சராசரி மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 5 லிட்டர். 49வது வினா இந்திய வன உயிரின கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஒரு முக்கியமான வினா. இந்திய வன உயிரின கழகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டேராடூன். கடைசி வினா இரத்தம் உறைதலுக்கு வைட்டமின் எது? இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் எது? சரியான விடை ஆப்ஷன் டி வைட்டமின் கே. இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் கே.